கோவையில் நடந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிலிண்டர் வெடிப்பு என கூறுகிறார். இச்சம்பவத்திற்கு IS அமைப்பு பொறுப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் சிலிண்டர் விபத்துதான் என முதல்வர் சொல்கிறார். பிறகு எப்படி நியாயம் கிடைக்கும்? அரசியல் காரணத்திற்காக நியாயப்படுத்துகிறார்கள். அண்ணாமலை ஆவேசம். காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நார்த் இந்தியா, இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான்ல அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள். கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த, எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய அந்த ஜமேஷா முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட, அதாவது இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது அந்த தலைப்பை பாருங்க. A message to the inhabitants of the land occupied by cow and worshipping and mice worshipping filth. தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைப்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு செய்தி சொல்றோம், எந்த நிலத்துல மாடுகள் அதிகமாக சுற்றி திரிகிறதோ, எந்த இடத்துல எலிகளை வணங்குகின்றார்களோ அந்த ஃபில்த்னா குப்பை, எந்த நிலத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எலிகளையும் மாடுகளையும் வணங்குகின்றார்களோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி தான் அக்டோபர் 23, 2022 தீவிரவாத தாக்குதல். அவங்க கொடுத்த தலைப்பு. இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.